என்னுடைய பெயர் சிஸ்டர் புஷ்பா. நான் இந்த அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தாளாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். ஊர் பெயர் வேட்டைக்காரன் நெருப்பு. எங்களுடைய பள்ளி நிறுவனமானது 36 ஆண்டுகளாக இங்கு பணி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியில் ரோடு வசதி மிகவும் மோசமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மோசமானு சொன்னால் மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கிறதுனால மழை காலத்திலும் சரி பஸ் வசதியும் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நாங்கள் பலரிடமும் சொல்லியிருக்கோம். கடைசியாக பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டப்போ பலமுறை அணுகி கேட்டப்போ உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு, ஆனாக்க எப்போ டெண்டர் எடுக்கிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய பரிந்துரையின் பேரில் சிறுபான்மையினர் மீட்டிங் நம்மளுடைய நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்தது. அப்பொழுது அதன் தலைவர் ஜோ அருட்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்ட போல முஸ்லீம் அவர்களுடைய குறைகளையும் கிறிஸ்தவ மதத்தினர் குறைகளையும் கேட்டபொழுது அவரவர்கள் குறைகளை கூறினார்கள். நானும் எனது சார்பாக எங்கள் பள்ளியின் சார்பாக எங்களுடைய குறைகளை நாங்கள் எடுத்து சொன்னோம். அதாவது இது போல் ரோடு வசதி மிகவும் மோசமாக இருக்கிறது என்று. உடனே அவர் கேட்டார், யார் இதற்கு பொறுப்பு என்று. உடனே அதுக்குரிய அந்த மேடம் எழுந்து இது போல் நாங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அருட்தந்தை அவர்கள் கூறினார்கள். அவர்கள் இன்று மாலைக்குள் நான் பதில் கூறுகிறேன் என்று கூறினார்கள். அதன் பிறகு உடனடியாக சிறிது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அந்த மேடமே எழுந்து நான் உடனடியாக மெட்ராஸுக்கு நான் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது மே மாதத்திற்குள் இதை முடித்து கொடுக்கிறேன் என்று கூறினார்கள். அதனால் இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கும் தமிழக சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திரு தந்தை ஜோ அருண் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைத்து தலைவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இதற்காக பரிந்துரை செய்யும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இருகரம் குவித்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.